திருப்பி வந்து அதே குறை அவர் மேலே. அவரையும் கூப்பிட்டேன் ஒரு நாள், பன்னீர்செல்வத்தையும் வர சொல்லி, அமைச்சர்களாக இருக்கிறவங்க அத்தனை பேரையும் வர சொல்லி, போயஸ் கார்டை வீட்டுக்கு எல்லாரையும் ஒன்றா உட்கார வச்சு, என்ன பன்னீர்செல்வம் செய்கிறார் சொல்லுங்க, நேராக சொல்லுங்க, நான் கேட்கணும் அப்படிங்கிற. இல்லை நாங்கள் இதோ போய் கேட்டோம், ஏதோ ஒரு போலீஸ் அதிகாரியை மாற்றணும்னு ஒரு மந்திரி சொல்லியிருந்திருக்கார். அவர் நல்ல அதிகாரி இல்லை, அம்மா இருக்கும்போதே ஒதுக்கி வச்ச மனுஷன். நான் டக்குன்னு சொன்னேன், அம்மாவே சரியில்லைன்னு சொல்லி ஒதுக்கி வச்சவரை எப்படி போட முடியும்? அதில் ஒன்றும் தவறு இல்லை பன்னீர்செல்வம் சொன்னதில்ல அப்படின்னு நான் அந்த மந்திரிக்கே எடுத்து சொல்கிறேன். இதெல்லாம் போய் ஒரு குறையா சொல்லலாமா அப்படின்னு சொல்கிறேன். அம்மாட்ட ஒரு பழக்கம், போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் கட்சிக்காரவங்க தலையீடு இருக்கக்கூடாது, அப்படி தான் நடத்துனாங்க. அதனால தான் திருட்டு இல்லை, பிரச்சனைகள் இல்லாமல் இருந்தது. மந்திரிகளுக்கு அது வேலை இல்லை. போலீஸ் ஸ்டேஷனில் யாரை போட்டால் உங்களுக்கு என்னம்பாங்க அம்மா, நானே என் காதால் கேட்டிருக்கேன். அதனால நல்ல அதிகாரிகளை தான் போடணுன்றுவாங்க. இப்போ அம்மா இல்லை என்னன்னா அவங்கவுங்க சீட்டை கொடுத்து போடுன்னு இருக்காங்க. அவர் என்ன சொல்லியிருக்காரு, இல்லை அது அம்மா சொன்னது, அது அப்படியே தான் போகணுன்னு இருக்காரு. அவர் மேலே அதில் தப்பு இல்லை, நானாக இருந்தாலும் அதை தான் செய்வேன். இப்படி ஆச்சு. அவர் ரொம்ப நெருக்கடி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவருக்கு, அவராலையும் வெளில சொல்ல முடியலை. அதுக்கப்புறம் பார்த்தேன், இதை எப்படியோ விட்டுட்டு போனால் பிரச்சனை பெருசாகும் அப்படின்னு சொல்லி, அதுக்கு பிறகுதான் நான் ஆகிறேங்கிற முடிவுக்கு வந்தேன். இல்லைன்னா நான் வந்திருக்க மாட்டேன். பொதுச் செயலராக இருந்து நான் கச்சை பார்த்துக்கிட்டு இருந்திருப்பேன். ஆனால் இந்த பிரச்சனை உள்ளுக்குள்ள புகஞ்சதுனால இதை தடுக்கிறதுக்கு ஒரு வழி இதுதான் அப்படின்னு முடிவு பண்ணி தான் நான் ஒத்துக்கிட்டேன். அதுக்குள்ள பன்னீர்செல்வத்துக்கு என்ன ஆச்சோ தெரியல. அவருக்கே தெரியும், எல்லாரையும் வச்சு ஒன்றா வச்சு தான் பேசுகிறேன். என்ன ஆயிடுச்சு, திடீர்னு போய் அம்மா சமாதியில் போய் உட்காந்துட்டார். போய் உட்காந்து தர்ம உத்தரவுட்டார். அது யாரோ சொல்லியிருக்காங்க, எல்லாருக்கும் புரியும். ஏதோ கேட்டு அவர் ஏதோ பண்ணிட்டாரு. கடைசியில் அதை இன்னை வரைக்கும் அவருக்கு சிக்கலாயிடுச்சு. அது வேற.